2008ல ஒரு ஹோம் டவுன் பாய் வித் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் நம்ம சிஎஸ்கேட ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணியிருப்பாரு. இயர்ஸ் பாஸ் பை சிஎஸ்கேட கிளப் லெஜெண்டாவே வந்து மாறி இருப்பாரு. 2015ல வந்து சிஎஸ்கேக்காக அவரோட கடைசி வருஷத்தை ப்ளே பண்ணியிருப்பாரு. 2018க்கு அப்புறமா வந்து அவர் வேற பிரான்ச்சைஸிக்கெல்லாம் மூவ் ஆகி நம்ம சிஎஸ்கே விட்டு தள்ளி போயிருப்பாரு. ஆனா 2025 ஆக்ஷன்ல திரும்ப சிஎஸ்கே அவரை 9.75 crores கொடுத்து எடுக்கிறாங்க. வித் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஹோப்ஸ் நம்ம சிஎஸ்கேட ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணியிருப்பாரு. பட் 2025 சீசன் didn't go as expected. So when things didn't go as expected, நீங்க அதிலிருந்து ஒதுங்கிக்கிறது தான் நல்லது. அதுதான் இப்போ நம்ம ஆஷனாவுமே பண்ணியிருக்காரு. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து பேசி டிஸ்கஷன்ஸ்ல இருந்து இப்போ என்ன ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவரே வந்து சொல்லியிருக்காரு. ஒரு ஃபேரி டேல் எண்டிங் ஃபார் ஹிஸ் க்ளோரியஸ் கரியரை இருந்திருக்க வேண்டியது இப்போ நிறைய ஹேட்டை சம்பாதிச்சு டீமை விட்டு வெளியே போறாரு. கண்டிப்பா அவரோட அந்த எக்ஸிட் வந்து பெயின்ஃபுல்லா தான் இருக்க போறது. இனிமே ஆஷனா வந்து சிஎஸ்கேட கலர்ஸ்ல நம்ம பார்க்க போறதும் கிடையாது. பட் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் இல்லையா? ஸோ ஆஷனாவோட நெக்ஸ்ட் முடிவு என்னவா இருக்குன்னா ப்ராபபிளி இன்னும் ஒரு 1 or 2 சீசன் ப்ளே பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல. இன்கேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு திரும்ப ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்காக ப்ளே பண்ணுறதுமே வந்து சரியா இருக்காதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் மேபி அவர் இன்கேஸ் வேறு ஏதாவது ஃப்ரான்ச்சைஸில் ப்ளே பண்ணாலுமே ஐ எம் விஷிங் ஹிம் த பெஸ்ட். பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ஹி ஹஸ் அச்சீவ்ட் எவ்ரிதிங் இன் கிரிக்கெட், நத்திங் இஸ் லெஃப்ட் டு அச்சீவ். ஹி ஹஸ் கம்ப்ளீட்டட் கிரிக்கெட்ன்றப்போ லெட் ஹிம் ஜஸ்ட் ரிட்டையர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ப்ளே பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ லெட் ஹிம் லீட் அ பீஸ்ஃபுல் லைஃப் ஃப்ரம் நவ் ஆன். சிஎஸ்கேட கலர்ஸில் 127 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டு ப்ளே ஃபார் சிஎஸ்கேன்னு சும்மா ஒன்று அவர் சொல்லல. இப்போ சிஎஸ்கே இருந்து ஆஷனா ரிலீஸ் ஆக போறதுனால சூப்பர் கிங்ஸ் அகாடமியில வந்து டைரக்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் ரோல்ல ஆஷனா தான் இருந்தாரு. ஸோ அந்த ரோல் இருந்துமே ஆஷனா இப்போ ஸ்டெப் டவுன் பண்ண போறாரு. பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் வேற ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸி அவர் சைன் பண்றாங்கன்னா அப்போ கண்டிப்பா இப்போ சிஎஸ்கேயோட இந்த ரோல்ல அவர் இருந்தாருன்னா டெஃபினெட்லி கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை அவாய்ட் பண்ற காரணமாக ஆஷனா இதுல இருந்துமே எக்ஸிட் ஆக போறாரு. ட்விட்டர்ல சில ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்க இந்த லெவலுக்கு எந்த ஒரு பிளேயருமே எக்ஸ்ட்ரீம் ஹேட் பண்ணி அவர் வந்து டீம்ல இருந்து எக்ஸிட் ஆகிற அளவுக்கு பண்ணல. ஸோ நாங்க வந்து பெஸ்ட் ஃப்ரான்ச்சைசி, நாங்க லாயலான ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு ஒன்ஸ் அகைன் அவங்க வந்து ப்ரூவ் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ரீசனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தி பேசணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஸோ அதனால வந்து ஜஸ்ட் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். எனிவே பேஷனா ரிலீஸ் ஆக போறது எனக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்கா இருந்தாலுமே சிஎஸ்கேட ஃபியூச்சரை கருதி அவர் வந்து எக்ஸிட் ஆகிறது தான் வந்து ஒரு சரியான முடிவு. ஸோ அதை அவர் எடுத்திருக்காரு நினைக்கிறப்போ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். சிஎஸ்கே கிட்ட எதுக்காக ஆஷனா என்ன ரிலீஸ் பண்ணிருக்கேன்னு ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ப்ராபபிலி சிஎஸ்கே வந்து அவர் ரீடைன் செய்யற ஒரு முடிவில் கூட இருந்திருக்கலாம். அண்ட் எக்ஸாக்டா இந்த நியூஸ் வரதுக்கு முந்தின நாள் தான் வந்து சஞ்சு சாம்சன் வந்து ஆர்ஆர்ல இருந்து ரிலீஸ் ஆக போறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சு. அவருமே வந்து ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி என்ன ட்ரேட் ஆர் ரிலீஸ் பண்ணிருங்கப்பா அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ரெண்டு நியூஸ்மே அட் அ டைம் வருதுன்னா இப்போ பேக்ரவுண்ட்ல கண்டிப்பா சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் வந்து பேச்சுவார்த்தைகள் இருக்காங்க. பேக்ரவுண்ட்ல சில விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு, பேச்சுவார்த்தைகள் போயிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரிய வருது. ஸோ ஆஷனாவோட எக்ஸிட்டை பத்தி உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம டெல்லி பிரீமியர் லீக் சீசன் பக்கம் வரலாம். ஸோ டெல்லி பிரீமியர் லீக்ல நம்ம வன்ஷ் பேடி வந்து புராணி டெல்லி சைடை வந்து லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஆஃப்டர் a huge defeat in the first game இப்போ பேக் டு பேக் கேம்ஸ் வந்து புராணி டெல்லி டீம் வின் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி தேர்ட் கேம்ல ஃபைனலி வன்ஷ் பேடியோட பேட்ல இருந்து நம்ம ரன்ஸ் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ்ல நம்பர் 3ல வந்திருப்பாரு. ஆனா இந்த கேம்ல வந்து நம்பர் 4ல தான் வன்ஷ் பேடி வாக் இன் பண்ணாரு. அண்ட் எஸ் இட் வொர்க்ட் அவுட். 31 runs in just 9 deliveries ஸ்கோர் பண்ணிருப்பாரு. 340 ஸ்ட்ரைக் ரேட்ல ப்ளே பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் ப்ளே தான் அவர்கிட்ட நான் எதிர்பார்த்தேன். ஸோ குட் டு see him playing like this. அவர் அப்கமிங் கேம்ஸ்ல இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல நம்பர் 4 பேக்கப் கிடைச்ச மாதிரி இருக்கும். லாஸ்ட் வீடியோல ஜிம்பாப்வே வெர்சஸ் நியூசிலாந்து டெஸ்ட் மேட்ச் பத்தி பேசியிருப்போம். டே 1 முடிவுல வந்து டெவான் கான்வே 79 நாட் அவுட்ல இருந்திருப்பாரு. அண்ட் அதை தொடர்ந்து வந்து 150 200 ஸ்கோர் பண்ணாருன்னா சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். எஸ் ஹி கன்வெர்டட் இட். 153 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அவுட் ஆஃப் நோவேர் நேத்துக்கு டே 2 ஆரம்பிச்சு நம்ம ரச்சின் ரவீந்திரா ப்ளே பண்ணி 165 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டாருங்க. 165 ரன்ஸ் இன் ஜஸ்ட் 139 டெலிவரிஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ரச்சின் அண்ணா இதுதான் உங்ககிட்ட இருந்து ஐபிஎல் எதிர்பார்த்தோம். இந்த மாதிரி அக்ரெசிவா வந்து பவர் பிளேல ரன்ஸ் அடிச்சு கொடுக்குற பிளேயர் ரொம்பவே தேவையா இருந்தது. ஆயுஷ் மாத்திரே தான் வந்து அதை பண்ணாரே தவிர நீங்க அதை பண்ணவே இல்லை. ஆனா இப்போ இந்த ரெட் பால்ல உட்காந்து இப்படி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்புன்னு. ஸ்டில் இந்த ரச்சின் வெர்சஸ் கான்வே டிபேட் போயிட்டு தான் இருக்கு. யாரை ரிலீஸ் பண்ணணும், யாரை ரீடைன் பண்ணணும் அப்படின்னு. சில ஃபேன்ஸ்லாம் வந்து ரச்சின் வந்து ஜஸ்ட் 4 crores தான் ப்ளே பண்றாரு. ஸோ மேபி இஸ் ஒன் ஃபார் த ஃபியூச்சர், அதனால அவரை ரீடைன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சில ஃபேன்ஸ்லாம் கான்வே வந்து சொல்றாங்க பிகாஸ் அவர் வந்து சிஎஸ்கேயோட பாஸ்ட் பர்ஃபார்மன்சஸ் நல்லா இருந்திருக்கு, அதனால கான்வே ரீடைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சில ஃபேன்ஸ்லாம் வந்து டைரக்டாவே 2 பிளேயருமே ரிலீஸ் பண்ணுங்கப்பா, நமக்கு ஃபினிஷர் தான் தேவை, ஸோ ஃபினிஷர்ஸை கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு நவம்பர்ல தெரிஞ்சிடும். பொதுவாக சிஎஸ்கே அவங்களோட ப்ரீ சீசன் ட்ரையல்ஸ் வந்து ஆக்ஷனுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் ஆரம்பிப்பாங்க. மேபி அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க வந்து ஆக்ஷன்ல பிக் பண்ணுவாங்க. அதுதான் வந்து வழக்கமா இருந்திருக்கு. பட் இப்போ நம்ம கிடைச்சிருக்க நியூஸ் படி பார்த்தா சிஎஸ்கே சில பிளேயர்ஸ் ட்ரையல்ஸ்க்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. அண்ட் எஸ் அவங்க வந்து ட்ரையல்ஸ்மே அட்டென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ்ல யார் அப்படிங்கிறது வந்து ஃபர்தரா நம்ம பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி சிஎஸ்கேவோட ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல வந்து ருத்ராஜ் கைக்வாட் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. எஸ் துலீப் ட்ராஃபி வந்து நடக்க போறது இல்லையா? ஸோ அதனால வந்து ருத்ராஜ் வந்து இப்போ இங்க ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அங்க பிராக்டிஸ் அப்போ சூப்பர் கிங்ஸ் அகாடமி பிளேயர்ஸோட வந்து எடுத்த பிக்ஸ் வந்து இப்போ ட்விட்டர்ல ஷேர்
செய்யப்பட்டிருக்கு. ருத்ராஜை தொடர்ந்து 2 மகாராஷ்டிரா பாய்ஸ் நம்ம சிஎஸ்கேல இருந்தாங்க இல்லையா, முகேஷ் சௌத்ரி அண்ட் ராமகிருஷ்ணா கோஷ், அவங்களுமே இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல வந்து இப்போ ரீசெண்டா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்கலாம் வந்து கரண்டா சிஎஸ்கே ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஆனா சிஎஸ்கே ஸ்குவாட்ல இல்லாத சில பிளேயர்ஸ் லைக் பாபா அப்ரஜித், அவர் பார்த்தா வந்து சிஎஸ்கே ட்ரையல்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிருக்காராம். சிஎஸ்கே ஒரு நெக்ஸ்ட் சீசன்ல வந்து நம்பர் 4ல ட்ரை அவுட் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்திருந்தேன் ட்விட்டர்ல. பட் இட்ஸ் ஸ்டில் ஏர்லி டேஸ். ஏன்னா இப்போதான் வந்து அவர் சிஎஸ்கேயோட ட்ரையல்ஸே அட்டென்ட் பண்ணிருக்காரு. இங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் சிஎஸ்கே எதுக்காக பாபா அப்ரஜித் வந்து ட்ரையல்ஸ்க்கு வந்து இன்வைட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு வேணா நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ ரீசெண்டா நடந்த டிஎன்பிஎல் 25 சீசன்ல வந்து சேபாக் சூப்பர் கிங்ஸோட கேப்டனா வந்து நம்ம பாபா அப்ரஜித் தான் இருந்திருப்பாரு. செமையா சைடு லீட் பண்ணிருப்பாரு. லீக் ஸ்டேஜஸ்ல வந்து எல்லா மேட்சஸுமே வந்து சேபாக் சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்டா பிளே ஆஃப்ஸ்ல வந்து 2 கேம்ஸ்மே தோத்து நம்ம வெளில வந்திருப்போம். ஸோ டிஎன்பிஎல் 25ல பார்த்தீங்கன்னா செகண்ட் மோஸ்ட் ரன் ஸ்கோரரா இருந்திருப்பாருங்க. 158 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து ப்ளே பண்ணிருப்பாரு. 450s in 9 innings, 36s and 68 அவரோட ஆவரேஜா இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு சிஎஸ்கே அவரை இன்வைட் பண்ணிருக்காங்க. T20 கிரிக்கெட்டுக்கு பாபா அப்ரஜித்தோட ஸ்டைல் ஆஃப் பிளே வந்து சூட் ஆகாது அப்படிங்கிறது லாங் பேக்கே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் ரெட் பால்ல அவர் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இப்போ இந்த டிஎன்பியில் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறதுனால மேபி சிஎஸ்கே அவரை ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்டுருப்பாங்க. பாபா அப்ரஜித்தை தொடர்ந்து இன்னொரு டிஎன்பிஎல் ஸ்டாரை பார்த்தா சிஎஸ்கே ட்ரையல்ஸ்க்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. அவருமே அட்டென்ட் பண்ணிருக்காரு. வேற யாரும் கிடையாது, எஸ்எக்கி முத்து. ஸோ இந்த சீசன்ல வந்து ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்க்காக ப்ளே பண்ணிருப்பாரு. நெல்லையை சேர்ந்தவர் அவரு. இந்த வருஷம் டிஎன்பியில் வந்து எமர்ஜிங் பவுலர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வந்து எஸ்எக்கி முத்துக்கு தான் வந்து பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. பெரியசாமி ஆல்சோ அவரோட ஃபர்ஸ்ட் சீசன்ல இதே மாதிரி ஒரு இம்பாக்ட் தான் வந்து கிரியேட் பண்ணிருப்பாரு. நிறைய ஃபேன்ஸ் வந்து அவர் சிஎஸ்கேல வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து சிஎஸ்கே வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. பட் ஸ்டில் சிஎஸ்கே அவரை பிக் பண்ணல. ஆனா அவர் வந்து எஸ்ஆர்எச்சோட நெட் பாலரா வந்து ஒரு சீசன்ல ஐ திங்க் ஹி வாஸ் பார்ட்னு நினைக்கிறேன். எஸ்எக்கி முத்துவால வந்து 140+ அசால்ட்டா வந்து கிளாக் பண்ண முடியும். அண்ட் அவர் வந்து 6.5 தான் அவரோட எக்கானமி ரேட்டா கிட்டத்தட்ட வந்து இந்த டிஎன்பி சீசன்ல இருந்துச்சு. டெஃபினெட்லி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு பிளேயருமே இந்த சிஎஸ்கே ட்ரையல்ஸ்க்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஆயுஷ் மாத்ரே, அண்டர் 19 சென்சேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தொடர்ந்து இப்போ ரீசனா பண்ண வந்து ஆர்எஸ் அம்பரீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அண்டர் 19 பிளேயர் இருக்காரு. இந்தியாவோட அண்டர் 19 ஸ்குவாட்ல வந்து எஸ்டாப்ளிஷ்ட் ஆல்ரவுண்டரா பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ் அம்பரீஷ் இருக்காரு. அண்ட் இப்போ ரீசெண்டா நடந்த இந்தியா vs இங்கிலாந்து டூர்லயுமே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அம்பரீஷ் வந்து இருந்திருக்காரு. சிஎஸ்கேட ஃபியூச்சர் லுக்ஸ் பிரைட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். பிகாஸ் நிறைய சூப்பரான டேலண்ட்ஸ் வந்து சிஎஸ்கே ஃபைண்ட் பண்ணி க்ரூம் பண்ண பார்க்குறாங்க, which is a very good thing. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பீஷியஸ் பை.